5 தலைமுறையாக பெண் குழந்தை மட்டுமே ஈண்டெடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு சேலத்து மகமாய் மனமிறங்கி 5வது தலைமுறையாக இவங்களுக்கு ஆண் வாரிசாக கொடுத்துருக்காங்க. அதுவே அவங்களுக்கு பேரதிர்ச்சியாக அதிர்ப்புறமாக இருக்கு. நம்ம சேலத்து மகமாய் கொடுத்த வரோம். இப்போ 4 வருஷம் நீங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு 3 அமாவாசை கும்பப்பல்ல சாப்பிட்டு 4வது மாதம் உங்களால் வர முடியல. அதே மாதமே அம்மா கருவை தக்க வச்சு ஆண் வாரிசாக கொடுத்துருக்காங்க. அம்மாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மக்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க? அம்மாவை பற்றி சொன்னால் நம்பிக்கையோட யாராக இருந்தாலும் வரணுங்க. வந்துட்டு உடனே நடக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. எங்கெங்கிறதோ வர்றாங்க, நம்ம கூட பக்கத்துலேருந்து தான் வரோம். அதனால் நம்பிக்கையோடு வாங்க, நல்லபடியாக நடக்கும். நாங்கள் எத்தனையோ டாக்டரை பார்த்துட்டோம், எதுவுமே முடியாது. ஐவிஎஃப் வரைக்கும் ட்ரை பண்ணிட்டோம். முடியாதுங்கிற பட்சத்தில் தான் கடவுளை நம்ப வேண்டியதாக இருக்குது. சேலம் சமயவரத்து மாதிரியம்மா எல்லாருக்குமே வேணுங்கிற வரத்தை கொடுப்பாங்க. வாங்க. ஓம் சக்தி பராசக்தி. இப்போ நீங்கள் உயிருள்ள வரைக்கும் அம்மாவை மறக்காமல் இருந்தால் உங்கள் சந்ததிகளும் உங்கள் குழந்தை பெருசாகி வளர்ந்து அவங்க சந்ததிகளும் இந்த அம்மாவை மறக்காமல் குலதெய்வத்திற்கு பிறகு நம்ம சேலத்து மகமாய் தான் சொல்லி அந்த குழந்தைக்கு சொல்லுங்கள். அவங்களும் மறக்காமல் அம்மாவை நித்தம் வந்து வழிபாடு வருடத்துக்கு ஒரு முறையோ 6 மாதத்துக்கு ஒரு முறையோ வந்து வழிபாடு செய்துக்கிட்டே இருங்க. உங்களை போல அம்மாவிட்ட கும்பப்படையில் தேடி வந்து பிரசாதம் சாப்பிட்டு குழந்தை வரத்துக்காக கையேந்தி மடியேந்தி நிற்கின்ற தம்பதிகளுக்கும் இந்த சேலத்து மகமாய் உடனுக்குடனே மனமிறங்கி கருவை தக்க வச்சு அற்புதங்களை மதிச்சு நிகழ்த்தணும் வேண்டிக்கிறேன். திருப்பூர் மாவட்டம் அனுப்பூர் பாளையம் மாரியம்மன் கோவில் வீதி காளீஸ்வரன் தமிழரசி தம்பதிகள் திருமணமாகி 4 ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து 3 அமாவாசை கும்பப்படையில் தொடர்ந்து சாப்பிட்ருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் 10 மணி நேரம் 15 மணி நேரம் கால் கடக்க கீவில் காத்திருந்து அம்மாவை தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு 4வது அமாவாசை அவங்களால வர முடியல. அந்த வர முடியாத அமாவாசை மறுமாதமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு ஆண் வாரிசை ஈடெடுத்து வந்திருக்காங்க. உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத மழலை செல்வத்தை பிள்ளை செல்வத்தை அம்மா அவங்களுக்கு அள்ளி கொடுத்துருக்காங்க. அதுவும் ஆண் வாரிசா கொடுத்துருக்குறாங்க. எத்தனை தலைமுறைக்கு பிறகு உங்களுக்கு ஆண் வாரிசு கொடுத்துருக்காங்கப்பா? 5வது தலைமுறை. 5